அவருக்கு எவ்வளவு ஆட்களை பிடிக்கும் வேலையில் இறங்கினாலும் இந்த ஜனநாயகத்தில் இதெல்லாம் ஈடுபடாது. இவ்வளவு காலமாக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிராகவும் பாஜக கொள்கைக்கு எதிராகவும் பேசிய அம்மையார் விஜயதரணிக்கு இன்றைக்கி என்ன பாஜக மேலே பாசம்? கேட்டதெல்லாம் அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு சோனியா காந்தி கொடுத்தாங்க. 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கிறாங்க. இந்த எம்எல்ஏவால் கட்சிக்கும் எந்த பயனும் இல்லை, நாட்டுக்கும் எந்த பயனும் இல்லை. மக்களை நேசிக்கின்ற ஒரு மக்கள் தலைவர் போனால் அதை பற்றி வருத்தப்படலாம். அவர் அங்கேயாவது மகிழ்ச்சியோடு இருக்கணும், அவ்வளோதான் செய்தி. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. பாஜகவுடைய கொள்கை கோட்பாடு ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை அவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் பேசினவர் யாருமே இருக்க முடியாது. இப்போ இவ்வளவு காலமாக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிராகவும் பாஜக கொள்கைக்கு எதிராகவும் பேசிய அம்மையார் விஜயதரணிக்கு இன்றைக்கி என்ன பாஜக மேலே பாசம்? எதற்காக பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள்? உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடத்துகிறேன், அந்த வழக்கை நடத்தி முடித்து விட்டு 1 வாரத்தில் வருகிறேன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்துகிற இடத்துல என்ன நடந்தது, என்ன மிரட்டல் இருந்தது, இல்லை என்ன பூசல் இருந்தது தெரியாது. போக போக தெரியும். கட்சித்தாவல் தடை சட்டத்தின் படி இப்பொழுது அவர் பதவியை இழந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு ஒரு எம்எல்ஏ போயிருக்காங்க. இதனால் காங்கிரஸ் கட்சி என்ன மாதிரி? இந்த எம்எல்ஏவால் கட்சிக்கும் எந்த பயனும் இல்லை, நாட்டுக்கும் எந்த பயனும் இல்லை. ஏதாவது ஒரு மக்களை நேசிக்கின்ற ஒரு மக்கள் தலைவர் போனால் அதை பற்றி வருத்தப்படலாம். இதை போய் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை கேட்டதுனால அவங்க தராதனால தான் அவங்க கட்சியை விட்டு வெளியே வந்ததா? கேட்டதெல்லாம் அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு சோனியா காந்தி கொடுத்தாங்க. 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன கொடுக்க முடியும்? கொறடாவாக இருக்காங்க. இன்றைக்கி அகில இந்திய காங்கிரஸுடைய மகிழா காங்கிரஸில் பொறுப்பு கேட்டாங்க, கொடுத்துருக்கோம். இப்போ இங்கேயும் வேணும்னா பேசினா தானே, நம்முடைய தலைமைக்கிட்ட அகில இந்திய தலைமைக்கிட்ட போய் பேச வேண்டியது தானே. இல்லை நாங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது தானே. நான் 1 வாரத்தில் வருகிறேன்னு அனுமதி வாங்கிட்டு தான் போகிறாங்க சட்டப்பேரவையிலேருந்து. நான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது, வழக்கை முடித்து விட்டு வருகிறேன், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு என்னால் வர இயலாதுன்னாங்க. அதுக்கப்புறம் புதுடெல்லியிலிருந்தும் 4 தினங்களுக்கு முன்பு பேசும்பொழுது கூட இதெல்லாம் வதந்தியாகவே இருக்கட்டும், நான் ஒன்றையும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னாங்க. தொடர்ந்து அவங்க கட்சியை விட்டு வெளியே வராங்கன்னு சொல்லும்போது நீங்கள் தான் அதுக்கான மறுபலம் தெரிவிச்சிங்க. கண்டிப்பாக திடீர்னு இல்லையே, இப்போது இந்த கட்சியில் ஏதாவது குறை இருந்தால் நான் கூப்பிட்டு பேசுகிறேங்க, அவங்களுக்கு குறை வச்சுருக்கோம்லாம். 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், கட்சியில் கொறடா பதவி கொடுத்துருக்கு, கட்சியில் அகில இந்திய காங்கிரஸ் உடைய மகிழா காங்கிரஸில் ஒரு பதவி கொடுத்துருக்கு. இதை விட வேறு என்ன கொடுக்க முடியும்? உனக்கு வேணும்னா கேட்டு பெற வேண்டியதானே. மற்ற மாநிலங்கள் நடக்கிற மாதிரி இங்கேயும் பாஜக தன்னுடைய வாங்கும் வேலையை ஆரம்பிச்சு நினைக்கிறீங்க. சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு எவ்வளவு ஆட்களை பிடிக்கும் வேலையில் இறங்கினாலும் இந்த ஜனநாயகத்தில் இதெல்லாம் ஈடுபடாது. தமிழ்நாட்டின் ஜனநாயகத்தை பற்றியும் தமிழ்நாடு மண்ணை பற்றியும் தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதியை பற்றியும் அறிந்தவர்கள். ஆகையால் பாஜகவுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய முயற்சி எல்லாம் மிகவும் பலவீனமானவர்களுக்கு பொருந்தும், பலமானவர்களுக்கு பொருந்தாது. காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரை 57 ஆண்டுகாலம் ஆட்சியில் இல்லைனாலும் தோழர்கள் தொண்டர்கள் அனைவரும் பலமானவர்கள், உறுதியானவர்கள், காங்கிரஸ் கொள்கை கோட்பாட்டை உள்வாங்கியவர்கள். ஆகையால் இந்த பலவீனமானவர்களுக்கு இது பொருந்தும். புதுசாக காங்கிரஸ் கமிட்டியோட தமிழக தலைவராக பொறுப்பேற்றிருக்கீங்க. இந்த நேரத்தில் ஒரு எம்எல்ஏ போயிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி என்பது எதிர்காலத்தில் என்னமா? காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி இருக்காது. விஜயதரணி அம்மையாரை வச்சு வளர்ச்சிலாம் கிடையாது. ஓகே, தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.